ஹாய் நண்பா, சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் இந்த ஜாபுக்கு எழுத்து தேர்வுலாம் கிடையாது, அதாவது ரிட்டன் டெஸ்ட்லாம் கிடையாது. டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்படி இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. ஜூலை 29ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சவுத் இந்தியன் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் வந்து கேரளாவில் இருக்குது. ஆனால் பேன் இந்தியா லெவலில் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தனியார் வங்கி தான். தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த பேங்க் வந்து ஒரு பிரைவேட் பேங்கா இருந்தாலும் அரசு வங்கிகளில் கொடுக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூலை 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 7 நாட்கள் மட்டும்தான் டைம். அதாவது ஜூலை 29ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்றதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக SC ST அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். CA படித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்கேல் 1 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் போட்டிருக்காங்க. 1 இயர் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொபேஷன் கிளியர் ஆனதும் உங்களுக்கு ஜாப் வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆயிரும். மினிமம் சர்வீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி போட்டு 2 வருடங்கள் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணி குறைந்தது 2 வருடங்களாவது நீங்க வேலை பார்த்துருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லாமல் நீங்கள் 2 வருடத்திற்குள்ள இந்த ஜாபை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, அதாவது ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா பெனால்ட்டி அமௌண்ட், அதுதான் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் கவர் ஆகும். இந்த 1.5 லட்சம் ரூபாயை நீங்கள் பே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஜாப்ல இருந்து வெளியில் வர முடியும். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் பாண்டு கேட்டகரியில் வரும். மற்றபடி இந்த ஜாப் வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஸ்டார்டிங்கில் 1 இயர் உங்களுக்கு ப்ரொபேஷன் இருக்கும். ப்ரொபேஷன் கிளியர் ஆனதும் நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வாரியாக சவுத் இந்தியன் பேங்கினுடைய கிளைகள் நிறைய இடத்துல இருக்கு. அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கெலாம் அரசு வங்கிகளில் கொடுக்கக்கூடிய சம்பளம் இந்த பேங்க்லேயுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அலவன்சஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஸ்கேல் 1 ஆஃபீஸர் கேட்டகரியில் சம்பளம் கிடைக்கும். 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே மந்த்லி நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், GD அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. அப்படி இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து தேர்வு கிடையாது. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதனால் CA படித்த நண்பர்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. 22 ஜூலையிலிருந்து 29 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். பிஃபோர் அப்ளிகேஷன் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அண்ட் ரெஸ்யூம் ஆல்சோ கேட்டிருக்காங்க. 1 MBக்குள்ளே ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். PDF ஃபார்மேட்டில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஜென்ரல் கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி கூட கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கினுடைய அஃபிஷியல் பேஜ், அதாவது கெரியர் வெப்சைட் தான் இது. இந்த பேஜில் அப்ளை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சிம்பிளாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.